நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 6 தொடக்கம் 11. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வலக்கை சூம்பிய ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர். சிந்தனை: இயேசு அன்றாடம் தாம் சந்திக்கின்றவர்களின் உள்ளங்களில் உள்ளதை அறியும் கொடையை பெற்றுள்ளார். மற்றவர்களின் மனங்களில் உள்ளதை எம்மால் அறிய முடியாது. அவர்களாகவே சொன்னால் அன்றி நாமாக அறிய முடியாது. ஆனால் ஆண்டவராலே அது முடியும். அவரிடம் உள்ள இறை வல்லமை ஒவ்வொருவருடைய மனங்களிலும் உள்ளங்களிலும் உள்ளவற்றை கண்டறிய உதவுகிறது. இதன் அடிப்படையிலே யாராவது அவரிடம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு வருகின்ற போது இயேசு அவரை அறிந்து கொள்ளுகின்றார். அவ்வாறே யாராவது தீய எண்ணங்களோடு வருகின்ற போதும் அவரையும் அவர் அறிந்து கொள்ளுகின்றார். இந்த வகையிலே தீய எண்ணங்களோடு இருக்கின்ற மறைநூல் அறிஞர் பரிசேயரை இன்று சந்திக்கின்றார். இயேசு தாம் கொண்டுள்ள இறை வல்லமை மூலம் அவர்கள் கொண்டிருந்த பிழையான எண்ணங்களை அவர்களுக்கே வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அவர்கள் இயேசுவிலே குற்றம் சுமத்துவதற்காக ஏதாவது காரணத்தை தேடி நிற்கின்றார்கள். அதற்கு ஏற்றாற்போல இயேசு சூம்பிய கையுள்ள ஒருவரை ஓய்வு நாளில் குணப்படுத்துகின்றார். அதை கண்ட மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுகின்றனர். இயேசு ஓய்வு நாள் சட்டத்தை மீறிவிட்டார் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆகவே இயேசு அவர்கள் கொண்டுள்ள தவறான எண்ணங்களை அவர்களுக்கு முன் வெளிக்கொணர்கின்றார். அவர்களை கண்டிக்கவும் செய்கின்றார். ஆண்டவர் இயேசு எங்களது உள்ளங்களில் உள்ளவற்றையும் அறிந்து அவற்றை எமக்கு வெளிப்படுத்த வல்லவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மறைநூல் அறிஞர் பரிசேயர் மட்டில் இயேசு காட்டிய அன்புடனான கண்டிப்பு அவர்கள் தவறான எண்ணங்களை அவர்களுக்கு எடுத்து காட்டின. அதன் மூலமாக அவர்களை மனமாற்றத்திற்கே அழைக்கின்றார். அவர்கள் கொண்டுள்ள எண்ணங்கள் தவறானவை என்பதை அவர்களுக்கு காண்பிக்கின்றார். இந்நிலையில் அவர்கள் மனமாற்றத்திற்கான அழைப்பை முழுமையாக புறக்கணித்துவிட்டு தமக்கும் இயேசுவுக்கும் இடையிலான பகைமையை வளர்த்து கொள்ளுகின்றனர். இன்று எமது உள்ளத்தில் உள்ள எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தியானிப்போம். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஏன் செய்கின்றோம்? இந்த காரியங்களுக்கு பின்னால் உள்ள எமது எண்ணங்கள் என்ன? அந்த எண்ணங்கள் சுயநலம் சார்ந்தவையா, பிறர் நலம் சார்ந்தவையா? அந்த எண்ணங்கள் இறைவனுக்கு ஏற்புடையவையா? எமது ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் உள்ள நோக்கத்தை நாம் கண்டறிய வேண்டும். சில வேளைகளில் அவை நல்லவையாக இருக்கலாம், ஆனால் இறைவனுக்கு ஏற்புடையவையாக இருக்காது. எமது எண்ணங்கள் எமது செயலுக்கு அர்த்தத்தை கொடுக்கின்றன. எனவே இறைவனுக்கு உகந்த எண்ணங்களோடு நாமும் கடமைகளை செய்ய முன்வர வேண்டும். செபம்: ஆண்டவரே, எமது எண்ணங்களின் உண்மை தன்மையை நாங்கள் கண்டறிய எமக்கு உமது ஒளியை தாரும். ஆமென்.